மதுரையில் அப்துல் கலாம் வழியில் கோடி மரங்களை நடவு செய்து அடுத்த தலைமுறையினருக்கு பசுமை பூங்காவாக மாற்ற முயற்சித்து வரும் நபர் இதுவரை 83,000 மரக்கன்றுகளை நடவு செய்து அசத்தியுள்ளார். அவரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட பொறியாளர் குபேந்திரன். இவர் கடந்த 12 ஆண்டுகளாக மதுரையில் பள்ளிகள், தேசிய நெடுஞ்சாலை, சுப நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வருகிறார். இவர் குறித்து கள ஆய்வு செய்ததில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறிய வழியில் மறைந்த நடிகர் விவேக், அவரை தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பலரும் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். ஆனால் மதுரையில் குபேந்திரன் தனி ஒருவராக தனது முயற்சியில் 12 ஆண்டுகளில் இதுவரை 83,000 மரக்கன்றுகளை அரசு பள்ளி முதல் மதுரையின் தேசிய நெடுஞ்சாலைகள், சுப நிகழ்ச்சிகள் வரை இலவசமாக நடவு செய்து அதனை வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார். இவர் சின்ன மரக்கன்றுகளை நட்டு வைக்காமல் 7 முதல் 15 அடி உயரம் அளவு கொண்ட நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறார். சிறு மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் ஆடுகள், மாடுகள் சேதப்படுத்தும் என்பதால் அவற்றை நடுவதை தவிர்த்திருப்பதாகவும், மேலும் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவன் வரிகளுக்கு ஏற்ப நீரின்றி வாழாதது உயிர், அதுபோலதான் மரங்களும் ஒரு உயிர் என்பதால் நடவு செய்வது மட்டுமல்லாமல் அதனை பராமரிக்க 4.5 லட்சம் செலவில் பழைய தண்ணீர் லாரி ஒன்றை வாங்கி வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் விட்டு குழந்தை போல பராமரித்து வருகிறார். இதுவரைக்கும் 83,000 மரக்கன்றுகள் மதுரை மாவட்டம் முழுவதும் நட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட அலர்கோவில் சாலை, நம்மளோட நத்தம் சாலை, அதே மாதிரி வேலம்மாள் ரிங் ரோடு, இந்த மாதிரி மதுரை மாவட்டம் முழுவதும், அதே மாதிரி குறிப்பாக அரசு பள்ளிகளில் இதுவரைக்கும் அந்த 83,000 மரக்கன்றுகளில் 47,000 மரக்கன்றுகள் வரை அரசு பள்ளிகளில் மதுரை மாவட்டத்தில் அனைத்து அரசு பள்ளிகளும் நடவு பண்ணியிருக்கோம். குறிப்பாக 10லேருந்து 15 அடி உயர மரக்கன்றுகளை தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இந்த மரக்கன்றுகளுக்கெல்லாம் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டு பராமரிக்கிறோம். இதற்காகவே ஒரு தண்ணீர் வண்டி வாங்கியிருக்கோம். 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டு 1 வருட காலம் பராமரிக்கிறோம். கண்டிப்பாக நம்மளோட நாட்டு வகையான மரங்கள்னால 1 வருடம் அதை பராமரித்தாலே போதும். அதுக்கப்புறம் அது பெருசாக வளர்ந்து வந்துடும். தமது மண்ணிற்கு ஏற்ற வகையில் நாட்டு வகையைச் சேர்ந்த புங்கை, பூவரசு, அவிலம், வேம்பு, ஆலம், வாகை, இலுப்பை, மருதமரம், 5 பாளை, 7 பாளை என சிலப்பதிகார காலத்தில் உள்ள மரங்களை கூட நட்டு வைப்பதாகவும், பறவைகளுக்காக மா, நாவல், இலந்தை உள்ளிட்ட மர வகைகளும் நட்டு வைப்பதாக தெரிவித்தார். அந்த மரங்களின் பழங்களை சாப்பிடும் பறவைகள் கூட இன்னும் 10 மரங்களை உருவாக்கும் என்பதால் இந்த வகையான மரங்களை நட்டு வைப்பதாக தெரிவித்தார். இல்லை சார், எல்லாமே நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான். நம்ம மண்ணிற்கு ஏற்ற மரங்கள் எதுவோ அது மாதிரியான நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நடவு பண்ணியிருக்கோம். வேம்பு, புங்கை, பூவரசு, வாகை, மகிழம், இலுப்பை, மருதம். குறிப்பாக நம்மளோட மதுரைக்கு வந்து மருது மரங்கள் ரொம்பவே ஃபேமஸான மரம். அந்த மருது மரங்கள் நிறையா நடுறோம். 5 பாளை, 7 பாளை, இதெல்லாம் நம்ம சிலப்பதிகார காலத்திலேருந்து அந்த வகையான மரங்களும் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நடவு பண்ணுறோம். குறிப்பாக பல வகையான மரங்கள், நாவல் மரம் நிறையா நடுறோம். நம்மளோட பறவைகளுக்கும் அது பலனுள்ளதாக இருக்கணும். அந்த பறவைகள் அதை இன்னும் ஒரு 10 மரங்களாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த ஆண்டிற்குள் சுமார் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதற்கான மரக்கன்றுகளை வாங்கி வந்து அதனை வளர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். தனது சொந்த பணத்தில் வளரும் இளம் தலைமுறையினருக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் பசுமை பூங்காவாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், சாலை விரிவாக்க பணி என்பது அத்தியாவசியம், ஆனால் இயற்கையை அழிக்காத சாலை விரிவாக்க பணியாக இருக்க வேண்டும் என்றும், நீதிமன்ற உத்தரவின்படி 10 மரக்கன்றுகள் அல்ல 100 மரக்கன்றுகளை கூட தான் நட தயாராக இருப்பதாகவும் குபேந்திரன் தெரிவித்துள்ளார்.
சாலை விரிவாக்கம்ன்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே தேவையான ஒரு விஷயம்தான். ஆனால் அது வந்து இயற்கையை அழிக்காத ஒரு வளர்ச்சியாக இருக்கணுன்றதான் எங்களோட விருப்பம். ஆனால் சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாத ஆகிவிடுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மரம் வெட்டினா 10 மரம் நடணுன்ற நீதிமன்றத்தோட அறிவுரைப்படி ஒரு 10 மரம் இல்லை 100 மரக்கன்றுகள் கூட நாங்கள் நட்டு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட மதுரையை ஒரு பசுமையான மதுரையாக ரொம்ப குறுகிய காலத்திலேயே மாற்றணுன்ற முயற்சியில் மதுரை மக்கள் அனைவரையுமே இணைத்து இந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.